ஆன்மீக ஐதீகங்கள். ஸ்ரீ ராஜமாதங்கி. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஸ்ரீ ராஜமாதங்கியின் தத்துவங்கள் மற்றும் வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். தசமகா வித்யைகளில் 9வது சக்தியாக அருள் பாலிப்பவள் ஸ்ரீ ராஜமாதங்கி. மதங்கரின் மகளாக பிறந்தமையால் மாதங்கி என்று அழைக்கப்படுகிறாள். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் கரத்தில் உள்ள கரும்பு வில்லில் இருந்து உண்டானவள் என்றும், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி எனும் பராசக்தியின் தலைமை மந்திரியாகவும், அவளின் ராஜ்யம் முழுவதும் கவனிப்பவளாகவும், சங்கீத ஞானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவள்தான் ஸ்ரீ ராஜமாதங்கி தேவி. இந்த அம்பாளுக்கு சியாமளா என்றொரு பெயரும் உண்டு. சியாமளா என்றால் நீலம் கலந்த பச்சை நிறம் என்றொரு பொருள் உண்டாம். எப்போதும் புன்னகை தவழும் இன்முகத்தில் கருணை பொங்கும் விழிகளுடன் காட்சியளிக்கிறாள். கதம்ப மலர்கள் தேவியின் கூந்தலை அலங்கரிக்கும் பாக்கியம் பெற்றன. மடியில் வீணையை வைத்துக் கொண்டு கீழ் இரு திருக்கரங்கள் அதை மீட்டிக்கொண்டும், மேலிரு கரங்களில் சம்பா நெற்கதிர்களையும் கரும்பு வில்லையும் ஏந்தியுள்ளாள். மற்ற 4 கரங்களில் கிளி, சாரிகை ஆகிய பறவைகளும் பாசமும் அங்குசமும் அலங்கரிக்க 8 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கின்றாள். ராஜராஜேஸ்வரியின் மந்திரியான இந்த மாதங்கியின் அருள் இருந்தால் ஆதிசக்தியாம் அன்னை ராஜராஜேஸ்வரியின் அருளும் அன்பும் எளிதாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மகாகவி காளிதாசர் மாதங்கி உபாசனையால் பல அற்புத சக்திகளை பெற்றாராம். அவர் இந்த மாதங்கியை போற்றி சியாமளா தண்டகம் எனும் அதியற்புத துதியை பாடியுள்ளார். மதுரை மாநகரில் அரசாட்சி புரிந்து வரும் அருள்மிகு மீனாட்சி அம்மை மாதங்கியின் வடிவம் என்பது உபாசனையின் ரகசியமாம். இவள் ஹயக்ரீவரை குருவாய் அடைந்தவள், பிரம்மாவின் சிருஷ்டி தொழிலுக்கு உதவுபவள். அதனால்தான் உயர்விலும் உயர்வானவள் என்பதை உணர்த்தும் விதமாக உத்திஷ்ட புருஷி என்ற திருநாமமும் உண்டு. மேலும் கர்ண மாதங்கி உபாசனை செய்பவர்களுக்கும், உண்மையான பக்தியுடன் தொடர்ந்து மனமுருகி வணங்கி வருபவர்களுக்கும் தோளில் கிளி ரூபத்தில் வந்து அம்பாளே அமர்ந்து முக்காலமும் குறி சொல்வாள் என்று கூறப்படுகிறது. இசை, இலக்கியம், நடனம் மற்றும் சகல கலைகளிலும் சிறப்பான தேர்ச்சியும், பதவி நிர்வாகம், சாமர்த்தியமும், சாம்ராஜ்யங்களை ஆளும் சக்தி தருபவளாக விளங்கக்கூடியவள்தான் ஸ்ரீ ராஜமாதங்கி எனும் அற்புத தெய்வம். சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி ஆகிய மூவரின் சக்திகளும் ஒருங்கே பெற்றவளாக இருக்கும் ஸ்ரீ ராஜமாதங்கி தேவி பக்தர்களுக்கு சகல நலன்களையும் செல்வத்தையும் அள்ளித் தருபவளாக காட்சியளிக்கிறாள். இந்த ஜென்மத்தில் மகாதெய்வமான மாதங்கியை வழிபடவும் பூஜிக்கவும் விதியும் தெய்வ அனுக்கிரகமும் உள்ளவனுக்கே இவளை கண்ணார கண்டு தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அன்னையை வணங்கினால் அரச யோகம் கைகூடி வரும் என்பது நம்பிக்கை. கல்வி மற்றும் செல்வம் ஆகிய 2 பாக்கியங்களையும் அருளும் இந்த மாதங்கியை குறிப்பாக தை மாதத்தில் வரும் அமாவாசை முதல் 9 நாட்கள் வணங்கி ஆராதனை செய்து வழிபடப்படுகிறது. இதற்கு சியாமளா நவராத்திரி என்று பெயராம்.
நேயர்களே, கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க மாணவர்களும் அரசாங்க உயர் பதவி அடைய நினைப்பவர்கள் என அனைத்து மக்களும் அன்னையை கட்டாயம் வணங்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. நாமும் ஸ்ரீ ராஜ மாதங்கி என்னும் பெரும் தெய்வத்தை வணங்குவோம். மாதேவியின் அருளால் மங்களங்கள் பெறுவோம். ஆன்மீக ஐதீகங்கள். ஸ்ரீ ராஜ மாதங்கி.